பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ச்சியாக பைபிள் ஸ்டடியில் 3 காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். முதலாவது, நம்முடைய மனம் எப்படிப்பட்டது? மனிதன் என்பவன் ஆவி, ஆத்துமா, சரீரம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்தன. நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. சரீரம் இன்னும் வருங்கால ரட்சிப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை கொடுப்பார். ஆனால் இந்த பூமியிலே நாம் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும், அதுதான் ஆத்துமா, மனசு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், என் கூட சேர்ந்துங்க. இந்த பூமியில் நான் வெற்றிகரமாக நல்வாழ்வை வாழ வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால், சுகமாய் வாழ வேண்டும் என்றால் என் மனதை நான் கவனிக்கணும். பிரைஸ் தி லார்ட். உன் ஆத்துமாய் வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் செழிப்பாய் இருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் மனசு வாழ்கிறது போல. அப்போ மனசில் நம்ம துக்கம், கவலை, தோல்வி, பயம், திகிலு இதெல்லாம் விதைச்சோன்னா அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நெஞ்சிரும், நடந்துடும். ஆண்டவருக்குள்ளே நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மைதான். ஆண்டவர் நம்முடைய ஆவியை ரட்சித்தது உண்மைதான். ஆண்டவர் வரும்போது நம்மளை கண்டிப்பாக பரலோகம் கொண்டு போவார், அது உண்மைதான். ஆனால் அந்த பூமியிலே நீங்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்றால் உங்கள் மனதிலே நீங்கள் எதை விதைக்கின்றீர்களோ அதில் கவனமாக இருக்கணும். தக்காளி விதையை போட்டால் தக்காளி தான் முளைக்கும். பிரைஸ்ல. அலரி செடியுடைய விதையை போட்டால் என்ன தான் வரும்? அப்போது மனதில் பிசாசு எங்கே தாக்குறான் என்றால் உங்கள் மனதை தாக்குறான். பிசாசு எங்கே தாக்குவான்னு நல்லா புரிஞ்சுங்க. அவன் அப்படியே வந்து நிற்கிறேன் நான் தான் பிசாசு, அப்படி இல்லை. மனதிலே எண்ணங்களால் நம்மை தாக்குகிறான். நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது. அது எங்கே நடந்து கொண்டிருக்குது என்றால் மனதில் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் வேதவசனம் சொல்கிறது, உன் எல்லா காவலோடும் உன் மனதை, உன் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அப்படி என்றால் இந்த மனதை நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வாதமாக, வெற்றிகரமாக, மகிழ்ச்சியாக, சுகமாக மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். வேதவசனம் சொல்கிறது, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குது. உலக பிரகாரமான மனிதனுக்கும் நமக்கு வித்தியாசம் இருக்குது. அவனால் அவன் மனசை மாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். ஆனால் நீங்கள் நானும் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு அவங்க மனசு மாறிடும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்டுட்டு அவங்க மனசு மாறிடும். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம்தான் நம்முடைய மனதை மாற்றுகிற ஜீவ வார்த்தை. வேறு யார் என்ன சொன்னாலும் கொஞ்ச நேரம் நிற்கும். ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், பயமில்லாதிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவது இல்லை. ஹல்லேலூயா. அப்போது போன வாரம் நம்ம தியானித்தோம். இந்த மனதை குறித்து நம்ம புரிந்து கொண்டாதான் மனதினுடைய வேலை எப்படி இருக்குது, இந்த மனதினுடைய காரியங்கள் என்ன என்பதை அறிய தான் நம்ம மனசை நம்ம தெளிவாக காத்துக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். மனதில் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது. அதில் எவ்வளவோ தோல்வியின் எண்ணங்கள், கவலையின் எண்ணங்கள், பயத்தின் எண்ணங்கள், வியாதியின் எண்ணங்கள் ஓடிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி தீமையான எண்ணங்களை உருவாக்குறதுக்கு எந்த முயற்சியை நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நன்மையானதை உருவாக்க கொஞ்சம் முயற்சி பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தில் நல்ல விதைகளை போட்டால் அந்த விளைச்சல் நாம் என்ன செய்யலாம், எடுக்கலாம். அதே போல் தான் மனதில் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை எடுத்து, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தாவீது சொன்னார். அப்போ மனம் என்பது எப்படி இருக்குதுன்னா, போன வாரம் சொன்னதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு நம்ம உள்ளே போகிறோம். நம்முடைய மனசு எப்படி இருக்குதுன்னா, தாட்ஸ், கேரக்டர்ஸ், ஆக்ஷன். எண்ணங்கள் குணங்களாக மாறுகிறது, குணங்கள் செயல்களாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். வேதவசனம் சொல்லுது நீதிமொழியில்,
உன் நினைவு எப்படி இருக்கிறையோ அப்படியே நீ இருக்கிறாய். உன் எண்ணங்கள் எப்படி நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாயோ அப்படியே நீ மாறி விடுவாய். நீ ஒரு வெற்றிகரமான, ஒரு ஆசீர்வாதமான தேவனுடைய பிள்ளையாக, ஜெயம் பெறக்கூடிய மனிதனாக நீ தேவ வசனத்தை கொண்டு சிந்திப்பாய் என்றால் நீ அப்படியே மாறிவிடுவாய். இப்போ பிசாசு இந்த இடத்துல தான் நம்மக்கிட்ட கை வைக்கிறான். நீ வந்து பலவீனமானவன், உன் வாழ்க்கை இருண்டு போயிடுச்சு, உன் வாழ்க்கை தோற்று போயிடுச்சு, நீ ஒரு பாவி, உன் ஜெபம்லாம் கேட்கப்பட மாட்டாது, இதெல்லாம் பொய்னும் பொய்க்கு. இப்போ சத்தியத்தை அறிவிக்க சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். கர்த்தர் நம்ம அவருடைய பிள்ளையாக நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் நம்மளை நேசிக்கிறார். இது சத்தியம். பிரேஸ்லாம். அவருடைய ரத்தத்தில் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், நம்ம நீதிமானாக இருக்கிறோம். இப்போ குற்ற உணர்வுக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அப்படி என்றால் இந்த மனதினுடைய நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் இன்னொரு 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நான் சொன்னேன், நம்முடைய மனதினுடைய செயல்பாடு எப்படின்னா, தாட்ஸ், இமேஜினேஷன், ஸ்ட்ராங் கோல்டு. எண்ணங்கள் கற்பனையை உண்டாக்குறது, கற்பனை அரணை உண்டாக்குது. பிரைஸ்லா. பல எண்ணங்கள் சேர்ந்தது தான் கற்பனை. ஒரு காரியத்தை குறித்து நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் என்றால் அது கற்பனையாக நம்ம வாழ்க்கை நெஞ்சிடும் வந்துவிடும். அந்த கற்பனை அரணாக மாறிவிடும். இப்போ நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா? நம் தேவ வார்த்தையை எடுத்துட்டு நம்ம கற்பனை பண்ணணும். தேவ வார்த்தை நமக்கு அரணாக மாறும். பிரைஸ்லா. நான் அவருடைய காயங்களால் சுகமாக இருக்கிறேன், அவருடைய தரித்திரத்தில் நான் ஐஸ்வர்யவான், நான் தேவனுடைய பிள்ளை, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவின் அல்லாவிட்ட செய்ய எனக்கு பலன் உண்டு, என் வாழ்க்கை தோற்று போனது அல்ல, வெற்றிகரமானது. கர்த்தர் சிலுவையில் எனக்காக ஜெயத்தை எடுத்திருக்கிறார், ஆகையால் நான் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறும். பிரைஸ். என் கூட செஞ்சுருங்க. என்னுடைய எண்ணங்களை நான் மாற்ற முயற்சி செய்தால் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக, மகிழ்ச்சியாக, வெற்றிகரமாய் மாறும். பிரைஸ்லாம். உங்கள் எண்ணங்களுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்க. இன்றைக்கி உலகத்துக்காரன் ஜீசஸை, ஆண்டவரை விட்டுட்டான், ஆனால் எண்ணத்தை மட்டும் பயன்படுத்தி தான் பெரிய பெரிய மில்லியனராக மாறுகிறான், பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். எல்லாம் எதில் நடக்குதுன்னா கற்பனை திறன். அல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் நம்மை சொல்லுகிறார், பிரியமானவனே, பிரியமானவளே, உன் மனசு வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து ஆசீர்வாதமாய், சக்ஸஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ், நீ வெற்றிகரமாக வாழணும், நீ ஆசீர்வாதமாக வாழணும். அப்போது உங்கள் எண்ணங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். பாருங்கள், ஒரு உண்மையான சம்பவம். ஒரு கான்ஸ்டபிளுடைய ஒரு மனைவி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சுதந்திர தினத்தன்னைக்கு ஒரு போலீஸ்னால் அவங்க கொடியேற்ற இடத்துக்கு கூட்டு போனாங்க. அவங்க நிறைய கூட்டம் வந்துச்சு, எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லா ஆஃபீஸர்ஸும் வந்துட்டாங்க. ஆனால் கடைசி ஒரு ஆஃபீஸருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கொடியேற்றணும். பார்த்தீங்கன்னா கடைசி அந்த ஆஃபீஸர் வருகிறார். கொஞ்சம் வயசு. யாருன்னா ஐபிஎஸ். அவர் வந்து என்ன செய்யணும்? கொடி ஏற்றணும். அதில் எல்லோரும் காத்துருக்கு. அப்போ இந்த சகோதரிக்குள்ளே, ஏடா சின்ன பையனாக இருக்காரு, அவருக்கு அவ்வளோ மரியாதையா? சின்ன பையன்தான், ஆனால் அத்தனை பேரும் மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அத்தாரிட்டி, ஐபிஎஸ் என்ற ஒரு அத்தாரிட்டி. அப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னு கேட்டிருக்காங்க. அவங்க +2 தான் படிச்சிருக்காங்க. வீட்டில் வந்து கேட்டிருக்காங்க, அவர் என்ன ஜாப்லங்க இருக்காங்க? இல்லைம்மா, அவர் வந்து ஐபிஎஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஐபிஎஸ் போகிறதுக்கு என்ன செய்யணும்? டிகிரி முடிச்சுட்டு இப்படிப்பட்ட எக்ஸாம்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, கணவர் சொல்லியிருக்காரு. இவங்களுக்குள்ளாக ஒரு எண்ணம், ஏன் நம்ம படிக்கக்கூடாது? நம்ம வாழ்க்கையை இப்படி அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஒரு அத்தாரிட்டியாக ஏன் நம்ம மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்குது. வீட்டில் உட்காந்துட்டு கரஸில் படிச்சிருக்காங்க, படித்து டிகிரி பாஸ் பண்ணிட்டாங்க. டிகிரி பாஸ் பண்ண பிற்பாடு அந்த எக்ஸாமுக்கும் வீட்டிலேருந்தே படிச்சிருக்கிறாங்க. கடைசி சில வருடங்கள் பிள்ளைகளையும் வளர்த்துட்ருக்குறாங்க, பிள்ளைங்களையும் வளர்க்குறாங்க, படிக்கவும் செய்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஆனால் எண்ணங்களை மட்டும், நான் எப்படியாலும் ஐபிஎஸ் என்ன செய்வேன்? மாறுவேன் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்தாங்க. எண்ணங்களை மாற்றினார்கள், படிக்க ஆரம்பித்தாங்க. கடைசி அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி அந்த இடத்துல அவங்கள ஐபிஎஸ்ஸாக மாறிட்டாங்க. பிரைஸ்கா. பாருங்க, ஒரு அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் நினைவு எப்படியோ அப்படி நீ மாறி விடுவாய். நீங்கள் உலகத்தில் பாருங்கள், ஆட்டோக்காரன் எழுதி போட்டுருவான், உன் மனம் வாழுது போல
மனம் போல் வாழ்வு. பாருங்க எங்கிருந்து வருது எல்லாம்? கர்த்தருடைய வார்த்தை. தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட வெற்றிகரமான வார்த்தையை உள்வாங்காம தோல்வியையும் வருத்தத்தையும் வேதனையும் நம்மளால் முடியாது. பிசாசு முதல் சொல்கிற தந்திரம் என்னன்னா, உன்னால் முடியாது. நீங்கள் சொல்லணும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அப்போ இந்த எண்ணம் எங்கே மாறுகிறது? கர்த்தருடைய ஜீவ வார்த்தை, விசுவாச வார்த்தையை நம்ம கேட்கும்போது, இல்லை என்னால் முடியும். காரணம், எனக்குள் ஒருவர் பெரியவராக இருக்கிறார். நான் வெற்றிகரமாய் வாழ்வேன், வாழ்க்கை ஜெயிப்பேன். ஒருவேளை நம்ம இப்போது கண்ணீரில் வந்திருக்கலாம், தோல்வியில் வந்திருக்கலாம். இப்படியே நம்ம வாழ வேண்டிய தேவை அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. நம் எதிர்காலம் ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். நம்முடைய எதிர்காலத்தில் தேவ பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் மாற கர்த்தர் வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளில் 3 காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த பைபிள் ஸ்டடியில். 1, கரேஜ், அதாவது பயம் இல்லாத ஒரு தன்மை. 2வது சக்சஸ், வெற்றி. 3வது தைரியத்தின் மனநிலை, வெற்றியின் மனநிலை. 3வது அதிகாரத்தின் மனநிலை. ஞாயிற்றுக்கிழமை தியானித்து கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியின் மனநிலை, ஐஸ்வர்யத்தின் மனநிலை, சுகத்தின் மனநிலை. அப்போது போன வாரம் கொஞ்சம் தியானித்தோம், தாவீதை கொண்டு தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது சத்துரு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு தந்திரம் எதுவும் என்றால் பயம். பிரைஸ்லா. உங்கள் வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, எதையாவது ஒன்றை குறித்து நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. இது தேவன் நமக்கு கொடுக்குற ஆயுதம் எது தெரியுங்களா? விசுவாசம். பிரைஸ்லா. விசுவாசத்தை எடுக்கும்போது பயம் ஓடி போயிடும். அதான் வேத வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் நீங்கள் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இங்கே வேத வசனம் சொல்லுது, நீதினால் நீ ஸ்திரப்பட்டிருப்பாய், பயமில்லாதிருப்பாய். ஃபியர்லெஸ். நீ பயப்பட மாட்டேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை நம்ம உள்வாங்கணும். நான் பயப்பட மாட்டேன். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளான நம்மை விடுதலை பண்ணும்படிக்கு கிறிஸ்து மாமிசத்தையும் சரீரத்தையும் உடையவராய் மாறினார் என்று எபிரியர் 2வது அதிகாரத்தில் போட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த பயத்திலே பெரிய பயம் எது தெரியுங்களா? மரண பயம். கர்த்தர் சொல்றாரு, அந்த பெரிய பயத்திலேருந்து உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். இனி நீ மறுபடியும் பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெற வேண்டாம். மனுஷனுக்கு பயப்படுதல் கண்ணியை வரவைக்கும். அப்போ நமக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள பயத்தின் ஆவி இல்லை. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன், சூழ்நிலையை பயப்பட மாட்டேன், மனிதர்கள் குறித்து பயப்பட மாட்டேன், என் எதிர்காலத்தை குறித்து பயப்பட மாட்டேன். காரணம் தாவீது சொல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அதான் காட் வித் அஸ். தேவன் நம்ம கூட இருக்கும்போது அந்த பயம் நம்மை விட்டு விலகும். இன்னொன்று, தேவனை நீங்கள் சரியாக புரிந்துக்கிட்டீங்கன்னா பயம் உங்களை விட்டு விலகிடும். அன்பில் பயம் இல்லை, பூர்ண அன்பு பயத்தை. பாருங்க, ஒரு பிள்ளை, ஒரு தகப்பனோடு, சின்ன பிள்ளை ஒரு தகப்பனோடு பல வாகனங்கள் போய் கொண்டிருக்கிற ரோட்டில் பயப்படாமல் கையை பிடிச்சிட்டு அதாடி ஜாலியாக வரும். ஏன்னா அதுக்கு தெரியும், எங்கள் அப்பா சரியாக என்னை என்ன செய்வார், கொண்டு போவோம். பைக்குங்கிட்டு வரலாம், காருங்கிட்டு வரலாம். அந்த பிள்ளை என்ன செய்யாது, சின்ன பிள்ளைங்க பயப்படாது. ஏன்னா அவங்க அப்பா மேலே முழு நம்பிக்கை. அல்லேலூயா. இந்த மாலைவேளை ஆண்டவர் சொல்லாரு, பயப்படாத, என் மேலே முழு நம்பிக்கையாரு. அல்லேலூயா. பயப்படாத. அதனால தான் ஏசாயாவில் சொல்லப்படுகிறது, உன் வலது கரத்தை பிடித்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. பயமே வராதுன்னு நான் சொல்லலை, வரலாம். 366 தடவை ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு, பயப்படாத பயப்படாத பயப்படாத. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம இந்த மனநிலையை பார்க்க போகிறோம். பயமில்லாத ஒரு மனநிலை, வெற்றிகரமான ஒரு மனநிலை, அதிகாரமுள்ள ஒரு மனநிலை. இந்த 3 மனநிலையும் ஒரு மனிதருக்குள் இருந்தது. அந்த மனிதர் தாவீது. அல்லேலூயா.
பாருங்கள், அநேகருக்கு தெரிஞ்ச சம்பவத்திலிருந்து நம்ம அதை தியானிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். கோலியாத்தை முறியடிக்கிற ஒரு சம்பவம் தான் அந்த அதிகாரம் முழுவதுமே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த சம்பவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். கோலியாத்து ஒரு மலையிலையும் அவனுடைய பெலிஸ்தர் படை ஒரு மலையிலையும், எதிர இருக்கிற சவுல் அவனுடைய இஸ்ரவேலுடைய படை ஒரு பக்கமும் இருந்து யுத்தம் பண்ணுறதுக்கு 40 நாள் அளவும் கூடி வருகிறார்கள். இந்த கோலியாத்து 40 நாள் அளவும் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து பயமுறுத்துகிறான். பிரைஸ்லா, உங்களில் ஒருவன் தைரியமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னை ஜெயிக்கட்டும், நாங்கள் உங்களுக்கு அடிமை. பிரைஸ்லா, அப்படின்னா நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை. ஒவ்வொரு தடவையும் அவன் பயமுறுத்துகிற வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கான். இதான் சத்துருடைய தந்திரத்தை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இங்கே அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், 10வது வசனம் வாசிங்க. பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன், நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். கவனிங்க, பயம் எப்படி வருது? வார்த்தையால், மனிதர்கள் வார்த்தையால். பிசாசு எப்படி கிரியேட்டிவ் நினைக்கிறீங்க? மனுஷன் மூலமாக என்ன வாழ்க்கை, என்ன எதிர்காலம், எப்படி என்ன ஆக போகுது, எப்படி நீ வாழ போகிற, மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறோம். மிகவும் பயப்பட்டார்கள். எதன் நிமித்தமாக மிகவும் பயப்பட்டாங்கன்னா, கோலியாத்துடைய வார்த்தை நிமித்தம். பிரேஸ்லா, நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடத்துல தாவீது கடந்து செல்கிறார். இந்த நாளில் நம்ம என்ன தியானிக்க போகிறோம் என்றால், நம்முடைய மனதின் அளவரிசை. பிரேஸ்லா, ஒரு ஜவுளி கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுங்க. அந்த ஜவுளி கடையில் நல்லா ஏசி போட்டிருக்காங்க, அதோடு நல்ல ஒரு செண்டு அடிச்சிருக்காங்க. அந்த ஜவுளி கடையில் நீங்கள் வேர்த்து வடிஞ்சு பகல் வேளையில் அந்த ஜவுளி கடைக்குள்ளே உள்ளே போன உடனே நீங்கள் முதல்ல என்ன உணர்றீங்கன்னா, அந்த ஏசி காற்றை உணர்கின்றீர்கள், அங்கே இருக்கிற வாசனையை. இப்போ உங்கள் அட்மாஸ்பியர் மாறுதா? ஃப்ரேஸ்லா, வெயிலில் நடந்து வந்தீங்க, நீங்கள் உள்ளே போன உடனே அதோடைய அட்மாஸ்பியர், அதோடைய அளவரிசை. ஃப்ரேஸ்லா, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நம்முடைய அளவரிசை நம்முடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கும், மற்றவங்களுடைய வாழ்க்கையும் ஆஸ்வதிக்கும். அளவரிசை என்றால் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா என்னென்னா, மனதின் எண்ணங்கள். பிரைஸ்லா, நான் சொல்லுவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. உங்கள் மனதின் எண்ணங்கள் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல எண்ணங்கள், வெற்றிகரமான எண்ணங்கள். இப்போ பாருங்கள், இப்போ 40 நாள் அளவும் இந்த கோலியாத்துடைய பயமுறுத்தின வார்த்தையினால் சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் சேனையும் கலங்கிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே என்ன அட்மாஸ்பியர் இருக்குது? இஸ்ரவேல் சேனைக்குள்ள பயத்தின் மனநிலை. அப்படி அலை பாருங்க, கடலில் நான் வச்சுக்கோங்க, கடல் அலை அப்படியே வரும். பிரைஸ்லா, இப்போ அந்த இடம் முழுவதும் 40 நாள் அளவும் சவுல் ராஜாவும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடுங்கிட்டு இருக்காங்க. டெய்லி யுத்தத்துக்கு வருவாங்க, ட்ரெஸ்லாம் போட்டுப்பாங்க. அவன் வந்து கோலியாத்து வந்து நின்ற உடனே, பயமுறுத்தின உடனே அப்படி எல்லாம் நடுங்கிட்டு யாரும் யுத்தத்துக்கு போக மாட்டாங்க, போயிடுவாங்க. இப்போது அந்த 40 நாள் அளவும் அந்த இடம் முழுவதும் ஒரு பயத்தின் அளவரிசையால் கலங்கி போயிருந்தார்கள். இந்த இடத்துல தாவீது தன்னுடைய தகப்பனாரால் அனுப்பப்படுகிறார். இப்போ தாவீது அந்த சேனையின்குள்ளாக, அந்த படை இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கிற இடத்துக்குள்ளே என்ட்ராகிறார். இப்போ தாவீது எப்படிப்பட்ட அளவரிசையில் போகிறார் என்றால், தைரியத்தின் மனநிலை. ஹல்லேலூயா. வெற்றியின் அளவரிசை. பிரைஸ்லா, அதிகாரத்தின் அளவரிசை. ஏன்னா அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. பிரைஸ்லா, எந்த அளவரிசையோடு அந்த சேனைக்குள்ளாக என்ட்ராகிறாப்ப, என்ட்ரான உடனே அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 22 வாசிக்கிறேன். அப்பொழுது தாவீது, நான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி, ஹல்லேலூயா,
அவனுடைய அளவரிசை எப்படிப்பட்டது தெரியுமா? சுறுசுறுப்பானவன். ஹல்லேலூயா. சேனைக்குள் நடந்து போகலாமே, ஓடுறான். ஹல்லேலூயா. சேனைக்குள் ஓடி தன் சகோதரர்களை பார்த்து சுகமா இருக்கின்றீர்களா என்று கேட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ்லா. இவன் சாதாரண ஆளுங்க, தகப்பனால் மறக்கப்பட்டவன் தாவீது, அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட தாவீது. இவன் யுத்த களத்துக்கும் போர் வீரனாய் மாறுவதற்கு எந்த தகுதி இல்லை என்று ஒதுக்கப்பட்ட தாவீது போய் என்ன அளவரிசை பாருங்க, சுகமா இருக்கின்றீர்களா? அன்பின் அளவரிசை. ஹல்லேலூயா. பிரைஸ்லா. பாருங்க, நம்மளோட மனசை எப்படி காத்துக்கணும் பாருங்க. நம்ம எதுக்கு ஒருவருக்கும் சந்திக்கும் போது பிரைஸ்லா அப்படி சொல்லணும்னா அன்பின் அளவரிசை. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க கலங்கிட்டு இருக்காங்க. இவனோட அளவரிசை பாருங்க, சுகமா இருக்கின்றீர்களா? ஹல்லேலூயா. ஆனால் போனவன் தியானித்தோம், நம்முடைய மனதை அன்பினால் காத்துக்கொள்ள வேண்டும். அன்பினால் காத்துக்கொள்ளாவிட்டால் நமக்கு வெறுப்பு கசப்பு எல்லாம் வந்துச்சுன்னா மனசு நெஞ்சிடும், டைவர்ட் ஆகிடும். பிரைஸ்லா. நம்ம ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். சுகமாக இருக்கீங்களா? இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த கோலியாத்துடைய சத்தம் தாவீதுடைய காதில் என்ன செய்கிறது? கேட்கிறது. பிரைஸ்லா. கேட்டுருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா, அவன் இவர்களோடு பேசி கொண்டு இருக்கையில் இதோ காத்து ஊரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள அந்த பெலிஸ்தீன் வீரன் பெலிஸ்தீனின் சேனையிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளை சொன்னான். அதை தாவீது என்ன வார்த்தை சொன்னா? உங்கள் ஒருவன் தைரியமாக இருந்தா வா, பயமுறுத்துகிற வார்த்தை. ஆனால் தாவீதும் அந்த வார்த்தையை என்ன செய்கிறார்? கேட்கிறார். ஆனால் தாவீதோடைய ஃப்ரீக்வன்சி, தாவீதோடைய மனதில் இருக்கிற அளவரிசை வேற. ஹல்லேலூயா. நீ திகிலுக்கு தூரமாவாய், நீ பயம் இல்லாதிருப்பாய், துர்ச்செய்தியை கேட்கினால் உன் இருதயம் பயப்படாது. இப்படிப்பட்ட சத்தம் கேட்குறான். இப்போ பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் எல்லோரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். மிகவும் பயப்பட்டு அதையும் கவனிக்கிறான், ரெண்டுமே கவனிக்கிறான். சத்தத்தையும் கேட்குறான், இஸ்ரவேல் சேனையும் பயப்படுகிறதை பார்க்குறான் தாவீது. அதுக்கடுத்து 25, அந்நேரத்திலே இஸ்ரவேலுக்கு வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கின்றானே, இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலின் சர்வமானியம் கொடுப்பார் என்றார்கள். அப்பொழுது தாவீது தன்னண்டையில் நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஹல்லேலூயா. நம்முடைய மனநிலை எப்படி மாறும் என்றால், நீங்கள் நல்ல வார்த்தையை பேசும்போது தான் உங்கள் மனநிலை மாறும். பிரைஸ்லா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்விகளையும் வேதனைகளையும் கண்ணீரின் சம்பவத்தையே பேசிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் நமக்கு திரும்ப திரும்ப அனுசியும். இப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பேசுகிறான்? முதல் வார்த்தை சொல்லுறான், நீங்கள் சுகமாக. எவ்வளோ ஜென்டிலாக பேசுகிறான். அவனே படையில் நடுங்கிட்டு இருக்காங்க, ஒரு யுத்த களத்தில் போய்கிட்டு சுகமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என்ன அளவரிசையை அனுப்புகிறான் பாங்க, அன்பின் அளவரிசை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே அவன் சொல்கிறான், முதல்ல சொல்கிறான், இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதுக்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் ஏமாத்திரம். என்ன அளவரிசை பேசுகிறான் பாருங்க. ஹல்லேலூயா. முதல்ல சொல்கிறான், இவனை கொல்லணும். என் வாழ்க்கைக்கு எதிராக வருகிற பிரச்சனைகளை நான் முறியடிப்பேன். பிரைஸ்லா. என் பிரச்சனை மலை போன்று இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம்? மலையை பார்த்து பேசிட்டு இருக்கிறோம். நம்ம சொல்லணும், மலை அகன்று போவதாக, வியாதி அகன்று போவதாக, என் கண்ணீர் அகன்று போவதாக, என் அவிசுவாசம் அகன்று போவதாக, என் கவலை அகன்று போவதாக, என் பற்றாக்குறை அகன்று போவதாக. இதை நான் அழித்து விடுவேன். இந்த பயமுறுத்தி கொண்டிருக்க கோலியாத்தை நான் என்ன செஞ்சிருவேன்? அழிப்பேன். ஜீவனுள்ள தேவனுடைய சேனை அப்படின்னு சொல்கிறான். தன்னை எல்லாம் யாரெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காப்ப, தான் சிசுவ ஜனங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறான், நாங்கள் ஜீவனுள்ள
தேவனுடைய சேனை. எது நம்ம மனநிலையை மாற்றும் என்றால், நான் உங்கள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆண்டவர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார். எனக்கு ஒரு அற்புதமான எதிர்காலத்தை வைத்து இருக்கிறார். இதுதான் இந்த மனநிலை. பாருங்க, இப்போ பயந்து கொண்டிருக்கும் போது இந்த அலவரிசையை அனுப்புகிறான். இந்த அலவரிசையை எப்படி அனுப்புகிறான் என்றால், வார்த்தையினால. இவன் விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறான், அவனை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம பிரச்சனையை பெருசாக பேசக்கூடாது. பிரச்சனை ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. பிரச்சனையை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என் சூழ்நிலையை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த அலவரிசையை உங்கள் வாழ்க்கையில் அனுப்புங்கள். காலை எழுந்த உடனே சொல்லுங்கள், இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதை நான் மகிழ்ந்து களிக்கு வருவேன். அல்லேலூயா. நான் கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார். நாங்கள் போகையிலையும் வருகையிலையும் ஆஸ்வதிக்கப்படும். இந்த அலவரிசை என்ன செய்யணும்? அனுப்பணும். பிரைஸ்லாம். ஒரு நாள் ஒரு ஊழியக்கார் நல்லா ஜோம் பண்ணிட்டு, ஒரு சகோதரன் நல்லா ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருக்கார். வீட்டில் போனோன்னு பார்த்தா அவங்க மனைவி வீட்டில் ஒரு வேலையும் செய்யாமல் அங்கங்கே குப்பையாக போட்டிருக்குது. இவர் நல்லா ஜோம் பண்ணிட்டு தான் வந்தார். ஆனால் உள்ளே வந்தோடனே, இது என்னம்மா இப்படி பண்ணிருக்கிற, என்னம்மா அப்படி பண்ணியிருக்க, ஊன்னு சத்தம் போட்டார். ஜோம் பண்ணதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ யாருடைய ஃப்ரீக்வன்சி மேற்கொண்டு விட்டது? இந்த வீட்டம்மாவுடைய ஃப்ரீக்வன்சி அலவரிசை இணைஞ்சிருச்சு. இவர் ஜோமெண்ட்டு போனது உண்மைதான். அப்புறம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டோம், என்ன ஆண்டவர், ஜோமெண்ட்டு தான் போனேன், இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டேன்னு. எதனால் டென்ஷன் ஆகிட்டா? என்ன இப்படி இருக்கிறாமா, என்ன ஒரு வேலையும் செய்யலையா, இத்தனை மணி ஆச்சே ஆகும்னு கத்திருக்கார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஃப்ரீக்குவன்சி நல்ல ஃப்ரீக்குவன்சி தான் மற்றவங்களை என்ன செய்யணும்? பாதிக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டில் ஏன் சண்டை வருது, ஏன் வருத்தம் வருதுன்னா, நீங்கள் தாவீதை போல் மாறணும். சுகமாக இருக்கிற இன்றைகளா? ஹோல்டன் சண்டை போடாதீங்க, சமானமாக இருங்கள். பிரைஸ்லா. மகிழ்ச்சியாக இருங்கள். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். நம்ம ஃப்ரீக்குவன்சி என்ன செய்யணும்? மாற்றணும். எதன் மூலமாக மாற்றணும்? வார்த்தை தான். இப்போ பாருங்க, இந்த செய்தி காட்டு தீ போல அந்த சேனைக்குள் பரவுது. என்னடா அதுவரை ஒத்தவங்க கூட இப்படி பேசலை. ஹல்லேலூயா. கோலியாத்தை முறியடிப்பேன்னு யாரும் என்ன செய்யலை, சொல்லலை. நாங்களாம் விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் என்று சொல்லலை. நாங்கள் தேவனுடைய சேனை என்று யாருமே சொல்லலை. அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் என்று சொல்லலை. ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிவி சத்தியங்களை. இப்போ எப்படிப்பட்ட ஃப்ரீக்வன்சி அனுப்புன உடனே இது அப்படியே வேலை செய்யுது பாருங்க. அவன் சொல்கிறான், என்ன கிடைக்கும்? ரைஸ்லா. அவன் ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாகி பாருங்க. நம்முடைய ஆசீர்வாதத்துக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சுகத்துக்கும் நம்முடைய மனநிலையை மாற்றணும். அல்லேலூயா. நம்ம இந்த பூமியில் நல்வாழ்வு வாழணும். என்ன கிடைக்கும்? எப்பா, ராஜா உன்னை மிகப்பெரிய பணக்காரன் ஆக்கிடுவார். ராஜாவோட பொண்ணை உனக்கு நெஞ்சிடுவார், கட்டி கொடுத்துருவார். உனக்கு இந்த அரசாங்கத்துக்கு முக்கியமான பதவியெலாம் உனக்கு கொடுப்பார். சூப்பராக இருக்குதே. ஒரு இஸ்ரவேலன் கூட இப்படிப்பட்ட ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள யாரும் என்ன செய்யலை, முயற்சி. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு கூட ஆண்டவரே சீக்கிரமாய் வாரும், இந்த வேதனை தாங்க முடியல. ஆண்டவர் சொல்லுவார், இப்போ இந்த பூமியில் நல்வாழ்வு வாழு. அல்லேலூயா. ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நீ இங்கு நல்லா இருந்து மற்றவங்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தி மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறிட்டு நீ அப்புறம் வான்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பாருங்க, நம்ம அதை இப்போ யாருமே இவ்வளோ பெரிய வெற்றியை யோசிக்கல. ஆனால் தாவீது சொல்கிறான், என்ன கிடைக்கும்னு திரும்ப சொல்லு. அல்லேலூயா. என்ன வெற்றியை சொல்லு. அவனை மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி. நல்லா இருக்குதே. பிரைஸ்லா. ராஜாவினுடைய மகளை கூட சூப்பராக இருக்குதே. வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையும் விரும்புகிறான். நீங்கள் நானும் அப்படி விரும்பணும். பிரைஸ்லா. நன்மையை, ஆசீர்வாதத்தை, நல்வாழ்வை நம்ம என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். இவன் விரும்பினான், வெற்றியை விரும்பினான். ஏன்னா வெற்றியின் ஃப்ரீக்குவன்சியில் தான் என்ன செய்து கொண்டிருக்கிறான், போய் கொண்டிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட சகோதரன் சொல்கிறான், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது இல்லையே, அந்த கொஞ்சம் ஆடை எங்கே விட்டுட்டு வந்த ஊன்னு திட்டுறான். உடனே அப்படிப்பட்ட நபர்களை விட்டு தாவீது திரும்புகிறான். பாருங்கள், வாசிக்கிறேன் 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு முகாந்தரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு வேறொரு இடத்தில் திரும்பி. நல்லா புரிந்து கொள்ளுங்கள்,
உங்களுடைய மனநிலையை பாதிக்கிறவங்க கிட்ட ஐக்கியம் வச்சுக்க கூடாது. பிரைஸ்லா. உங்களை உற்சாகப்படுத்துகிற சபைக்கு போகணும். உங்களை விசுவாசத்தில் ஊன்ற கெட்டுகிற சபைக்கு போகணும். நம்முடைய விசுவாசத்தில் இல்லை உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், கர்த்தர் உனக்கு உதவி செய்வார் அப்படி சொல்கிறவங்க கூட ஐக்கியம் வச்சுக்கணும். துன்மார்க்கோட ஆலோசனை நடவாமல் பாவிகள் வழியில் இல்லாமல் பரியாசக்காக உட்கார்றது. இவன் என்ன சொல்கிறானா, இவன் என்னமோ பெரிய போர் வீரன், இவன் உண்மை போர் வீரன் தான். அவங்க அண்ணன் 3 அண்ணன்களை என்ன செய்கிறாங்க, இங்கே இருக்கிறாங்க, ஆனால் வேஸ்ட்டு, பயந்தோல். இவன் வேறு ஃப்ரீக்வன்சி இருக்கிறான். உனக்கு என்னடா ஒரு வேலை, நீ எதுக்கடா இங்கே வந்த, நீ யுத்தத்தை பார்க்க தானே வந்த. யுத்தத்தை நான் பார்க்கவில்லை, நான் ஜெயிக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க கிட்ட போய் உட்காந்து பேசல, இல்லை இது சரிப்படான்னு சொல்லி திரும்பிட்டான், அபோட்டான். திரும்பிட்டு வேறு இன்னொருத்தண்ட போய் சொல்லி, இன்னொருத்தண்ட போய் என்ன சொல்கிறான் பாருங்க, வேறு ஒரு இடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். எதை கேட்டான், திரும்ப சொல்லு, அந்த வெற்றியை சொல்லு, அந்த ஐஸ்வர்யத்தை சொல்லு, அந்த நன்மையை சொல்லு, ஜெயித்தா இந்த கோலியாத்தை ஜெயிச்சா என்ன கிடைக்குன்னு திரும்ப எனக்கு சொல்லு. இப்போ இந்த செய்தி சவுல் ராஜாவுக்கிட்ட எட்டுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் நன்மையானதை பேசுவோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையை நோக்கி போகும். பிரைஸ் தி லார்ட். வெற்றியை நோக்கி போகும். இந்த எத்தனையோ யுத்த வீரர்கள் இருந்தாங்க. இந்த செய்தி, இந்த தாவீதுடைய அளவரிசை அப்படியே சவுல் ராஜா கிட்ட போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய மனநிலை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சு, உங்கள் உறவினர்களையும் ஆசீர்வதிச்சு, உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களையும் ஆசீர்வதிச்சு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செஞ்சிடுவீங்க. ஹல்லேலூயா. உங்கள் மனநிலை மிக மிக முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா உடனே தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். என்ன புதுசாக இருக்குதுயா, ஒரு வாலிபன் வந்திருக்கானையா, பிரைஸ் தி லார்ட், அவன் என்ன இவ்வளோ அழகாக பேசுகிறான், வெற்றிகரமாக பேசுகிறான். உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, தாவீதை வர சொல்கிறாரு. இப்போ சவுலுக்குள்ளே என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குதுன்னா பயத்தின் ஃப்ரீக்வன்சி. ஹல்லேலூயா. இப்போ தாவீது போய் நிற்கிறான், பார்த்தா சின்ன பையன், ஹல்லேலூயா, யுத்த வீரன் கிடையாது, ஆனால் அவனுடைய மனம் ஸ்ட்ராங்கானது. பிரைஸ்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் மனசை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. பாருங்க, இவன் பார்க்குறான், என்னடா சின்ன பையன் நான் கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான் சவுல். இவன் சவுல் ராஜா யுத்த ட்ரெஸ்லாம் போட்டுக்கிட்டு நிற்கிறான், தாவீது சாதாரண நபராக நிற்கிறான். ஆனால் இவனுடைய மனநிலை பார்த்திங்கன்னா சூப்பர் மனநிலை, தைரியத்தின் மனநிலை, வெற்றியின் மனநிலை, அதிகாரத்தின் மனநிலை. உடனே அவன் சொல்கிறான், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றான். ஹல்லேலூயா. அவன் ராஜாட்ட போய் தைரியமாக சொல்லலாம், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் 40 நாள் அளவு கலங்கிட்டு இருக்கிறாங்க. இவன் போய் சொல்கிறான், என்ன ஃப்ரீக்வன்சி அனுப்புகிறான் பாருங்க. நம்ம அனுப்பணும், வியாதி வரும்போது, பிரச்சனை வரும்போது சொல்லணும், கர்த்தர் எனக்கு உதவி செய்வா, கர்த்தர் எனக்கு நன்மையும் கிருபையும் கொடுப்பா, என் பாதை நீதியின் பாதை ராஜா பாதையாக மாறும். நீங்கள் அனுப்பணும். ஹல்லேலூயா. இப்போ ராஜாவுக்கு முன்னாடி போய் தைரியமாக சொல்கிறான், இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. இப்போ எந்த அளவரிசை அனுப்பிட்டான், வெற்றியின் பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படி அனுப்புகிறான், வெற்றியின் சிந்தை அனுப்புகிறான். இவன் சவுல்ராஜ் அப்படி பார்க்குறான். அவன் பாருங்க, அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால். அவன் என்ன மனநிலையில் இருக்கிறான், பயம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இவன் என்ன மனநிலையில் இருக்கிறான், வெற்றியின் மனநிலை. சவுல் ராஜா அவன் சொல்கிறான், உன்னால் ஆகாது. அப்போ உன்னால் ஆகாது, உன்னால் முடியாதுன்னு சொல்கிறதெல்லாம் யாரு, பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். எந்த நிலைமையிலும் உங்களை தூக்கி உயர்த்த அவரால் முடியும், உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இவன் சொல்கிறான், உன்னால் ஆகாதுப்பா, உன்னால் முடியாதுப்பா. ஏன்னா இவன் ஏன் அப்படி சொல்கிறான்னா, இவனோட மனநிலை அப்படி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க, சவுல் தாவீதை நோக்கி, இந்த பெலிஸ்தனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். எதை தான் பார்த்துருக்கான், அவன் சின்ன வயசுலேருந்து பெரிய ராஜஸ்தான்பா, பெரிய ஆளுப்பா. யாரை பெரிய ஆளாக பார்த்துட்டு இருக்கிறான் சவுல், கோலியாத்தை. தாவீதோ தேவனை பெரியவராய் பார்க்கிறான். ஹல்லேலூயா. இதான் வித்தியாசம்.
அதுக்கு உடனே சொல்கிறான். அதுக்காக கீழே பார்த்தீங்கன்னா தாவீது 34 பாருங்க. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து என் மந்தையில் இருக்கிற பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்றேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியனாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றே போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அல்லேலூயா. ஃப்ரீக்வன்சி இவன் என்ன அளவரிசை அனுப்பிட்டு இருக்கான் ராஜா கிட்ட? வெற்றி. ஒரு விசை கரடி வந்துச்சு, ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, நான் ஜெயித்தேன். நம்ம போன வாரத்துக்கு முந்திர வாரம் தியானித்தோம். நம்முடைய வாழ்க்கையில், கடந்து போன வாழ்க்கையில், பாஸ்ட் லைஃப்பில் எதை நினைக்கணும்னா, கர்த்தர் நமக்கு செஞ்ச வெற்றியையும் நன்மையை மட்டுமே நினைக்கணும். துயரத்தை என்ன செய்யக்கூடாது? முந்தினவை நினைக்க வேண்டாம். பூர்வமானதே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். அப்போ எதை தான் நினைக்கணும்? பாஸ்ட் லைஃப்பில் ஆண்டவர் இவ்வளவு நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு, அப்போ நிச்சயம் இப்பொழுதும் ப்ரெசன்ட் லைஃப்லையும் கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படி சொல்கிறான். இப்போ இப்படி சொன்ன உடனே முடியாது என்று சொன்ன சவுல் ராஜாவுடைய மனநிலை எப்படி மாறுகிறது பாருங்க. அதுக்கு பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. அல்லேலூயா. மனமடிவிலையும் சோர்விலையும் பயத்திலும் இருக்கிறவங்களே கூட நம்ம மனநிலை மாற்றிவிடும். பிரைஸ்லாம். அப்போ குடும்பத்தில், உறவினர் நடுவில், சபையில் மற்றவங்க பார்க்கும்போது நாம் தைரியத்தின் மனநிலை சொல்லும்போது ராஜாவுக்கே அது தேவைப்பட்டது. அல்லேலூயா. இப்போ சவுல் தன்னுடைய மனநிலையை மாற்றி பேசுகிறான். கர்த்தர் உன்னோட கூட. யார் மனநிலை எப்படி மாற்றி விட்டான் தாவீது? வார்த்தையினால். வார்த்தையினால். அல்லேலூயா. உங்கள் வார்த்தையை கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சிருஷ்டிக்கலாம். நீங்கள் வெற்றிகரமாய் வாழலாம், சுகமாய் வாழலாம். நீங்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டேங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேங்க. கழுகை போல் செட்டைகள் எடுத்து எழும்புவீர்கள். மாற்றிட்டான் சவுல் ராஜா. அப்படி சொல்கிறான், நீ போப்பா. அல்லேலூயா. இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சம்பவம் தெரியும். சவுல் ராஜாவுடைய வஸ்திரத்தெல்லாம் போட்டு பார்க்குறான். ஆனால் தாவீதுக்கு என்ன செய்யலை? அது செட் ஆகலை. அல்லேலூயா. ஏனென்றால் அவனுடைய மனநிலையும் தாவீதுடைய மனநிலையும் வேற. பிரைஸ்லாம். நம்ம பயத்தையும் கவலையும் கண்ணீரையும் பேசவங்களுடைய மனநிலையை நம்ம எடுக்கக்கூடாது. பிரைஸ்லாம். நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எடுக்கணும். அது செட் ஆகாது. தூக்கி போட்டுட்டான். அவனாகவே கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்பதை அறிந்தவனாக தாவீது கோலியாத்தை முறியடிக்கப் போகிறான். பிரைஸ்லாம். போய் பார்த்தீங்கன்னா அங்கே கோலியாத்து பயமுறுத்தமான வார்த்தைகள் பேசுகிறான். அப்படி இருந்தும் கூட அங்கே என்ன மனநிலை அனுப்புகிறான் என்று நம்ம சொல்லி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். பாருங்கள் 46 பாருங்கள். 45 46 வாசிக்கலாம். மைக்கில் வாசித்துங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ அவைகளை. இப்போ நம்ம என்ன நாமத்தில் போகிறோம் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால என் சூழ்நிலை மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால என் வாழ்க்கையில் இருக்க தோல்வியெல்லாம் வெற்றியாய் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் என் பயம் நீங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினால் சோர்வான மனநிலை என்னை விட்டு நீங்கி போதும். எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையோ, எதெல்லாம் உங்களுக்கு கோலியாத்தை போன்று நின்று கொண்டிருக்கிறாங்களோ அதை பார்த்து நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பேச வேண்டும். அல்லேலூயா. பாருங்கள் என்ன நடந்துச்சு பாருங்கள். 46 இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. என்ன அளவரிசை அனுப்புறான் பாருங்க. கோலியாத்துக்கு முன்னாடி என்ன, இன்றைய தினம் ஒன்று கர்த்தர் என்ன செய்வார்? ஒன்னே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. நீங்க என்ன சொல்லுமா? கர்த்தர் ஜெபத்தை கேட்பார், என் கண்ணீரை துடைப்பார், என்னை வாழ வைப்பார், என் சந்ததியின் ஆசீர்வாதத்தை நான் காண்பேன். அல்லேலூயா. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார். பாருங்க
நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாலத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கு எதிராக ஓடினான். பார்த்தீங்கன்னா அவன் கையில் பட்டயம் இல்லாதிருந்த 50வது வசனம். இவ்விதமாய் தாவீதுடைய கடைசி பகுதி வாசிக்கிறேன். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. அப்போ எதை பட்டயமாக பயன்படுத்தினான்? வார்த்தை ஒன்று, இன்னொன்று பிரேசலாம் மனச. ஹல்லேலூயா. மனதை பட்டயமாய் பயன்படுத்தி விட்டான். ஹல்லேலூயா. நீ எதை நினைக்கிறாயோ நீ அப்படியாக. இவன் தாவீது என்ன நினைச்சிட்டான்? இன்னைக்கு உன் தலையை ஆண்டவர் என்ன செஞ்சுவார்? எடுப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உன்னை முறியடிப்பேன், இந்த பிரச்சனையை முறியடிப்பேன், இந்த சூழ்நிலையை என்ன செய்வேன்? முறியடிப்பேன், இந்த பயத்தை நான் முறியடிப்பேன். ஹல்லேலூயா. அவன் வார்த்தையை மனதில் வைத்து மனதை பட்டயமாய் பயன்படுத்தினான். கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் கடந்து செல்கிறான் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் என்றால் மனதின் அளவரிசை. நம்முடைய மனம் தைரியமாக இருக்க வேண்டும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான். மறுபடியும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. தாவீது இது என்ன நடந்துச்சு பார்த்தீங்களா? தாவீதுடைய மனநிலை பயந்து போன இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனையுடைய மனநிலை எல்லாவற்றையும் வெற்றிகரமாக மாற்றிவிட்டது. பிரைஸ்லாம் ஒரு நச்செய்தி சொல்கிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக மாற்றிடும். நீங்கள் ஐஸ்வர்ய சிந்தையோடு இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி உங்களுக்கு எல்லா தருத்திரத்தையும் மாற்றிடும். நீங்கள் சுகத்தின் மனநிலை இருந்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற அனைவருக்கும் சுகமாயிருவாங்க. இப்போ தாவீதுடைய மனநிலை, ஒருவருடைய மனநிலை, முழு சேனையும் தைரியமாக எழும்பி விட்டார்கள். தாவீது போய் கோலியாத்தின் தலையை வெட்டின உடனே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் எழும்பி பெலிஸ்தர்களை முறியடித்தார்கள். அப்போ எல்லாருடைய மனநிலையும் என்ன ஆயிடுச்சு? தைரியத்தின் மனநிலையாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. அப்போ பயமானதை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. தைரியமாக சொல்லணும். ஒருத்தருக்கு உள்ள மனசுக்குள்ள தைரியமாக பயம் இருந்தால் கூட வெளியே என்ன செய்யணும்? தைரியத்தை சொல்லணும். ஹல்லேலூயா. தைரியமாக சொல்ல அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலை என்ன செஞ்சிடும்? தாவீதுடைய வார்த்தை படிப்படியாக அலைகள் போன்று போய் சவுலை எட்டி சவுலையும் மாற்றி இஸ்ரவேல் ஜனங்களுடைய சேனையும் மாற்றி கடைசி ஜெயம் பெற்று விட்டான். ஒரு மனிதனுடைய மனநிலை அந்த தேசத்துக்கே வெற்றியை கொடுக்க முடியுமானால், நீ கர்த்தருடைய ஆவியான சொல்கிறாரு, உங்கள் மனநிலை உங்கள் குடும்பத்துக்கு வெற்றி கொடுக்கும், உங்கள் மனநிலை சபைக்கே வெற்றி கொடுக்கும், உங்கள் மனநிலை உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு வெற்றி கொடுக்கும், உங்கள் மனநிலை உங்கள் உறவினர்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 பிதாவே. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை தைரியத்தின் மனநிலை எங்களை கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, தொடர்ச்சியாக இந்த பைபிள் ஸ்டடியை நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களுக்கு வெற்றியின் மனநிலை, தைரியத்தின் மனநிலை, அதிகாரத்தின் மனநிலை கற்றுத்தாங்க தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் நான் இயேசுவின் நாமத்தில் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் இவங்களுக்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியின் அலவரிசை அனுப்புகிறேன், சந்தோஷத்தின் அலவரிசை அனுப்புகிறேன், ஒரு தைரியத்தின் அலவரிசை அனுப்புகிறேன், ஒரு சுகத்தின் அலவரிசை அனுப்புகிறேன். இவர்கள் தைரியமாக எழும்பி போவார்களாக. தாவீதை போய் ஜெயம் எடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் நான் பிளஸ் பண்ணி அனுப்புகிறேன். நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கு